நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீ தைரியமா இரு. தைரியமா இருன்னு சொன்ன. அண்ணே தூக்குங்க. அண்ணே, என்னண்ணே நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும்ல? என்னமா நடந்துச்சு? இல்ல, இந்த பீரோ வந்த விஷயம் அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் அம்மா வேணான்னு சொல்லி இந்த பீரோ இவ்வளவு நேரம் வெளியில இருந்துச்சு. அப்படியா? ஆமாண்ணே. பரவாயில்ல, நான் சித்திக்கிட்ட பேசிக்கிறேன். எவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு சின்ன பீரோ வாங்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை கிடையாதா? நான் பேசிக்கிறேன். சித்தி எங்க? பின்பக்கத்துல ஆளுங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவும் மருதனனும் அங்கதான் இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன். நீ தூக்கிட்டு வாங்க. கார்த்தி அண்ணே, மாப்பிள்ள மேல பார்த்து கவனமா பார்த்து பார்த்து மெதுவா. நீ ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். என்ன இப்படி குப்பையா போட்டு வச்சிருக்கீங்க? ஏமா அந்த கட்டையெல்லாம் விறகு காகும், தனியா எடுத்து போடுங்க. அந்த சருகெல்லாம் ஓரமா போடுங்க. இந்த சாணி எல்லாம் அள்ளி போடுங்க. நிக்காத, சும்மா நின்னுட்டு இருக்காத, போ. இந்த பக்கம் தகரத்துல கூச்சி வச்சிருக்காங்க பாரு. 2 நாள் நான் தோட்டத்து பக்கம் வரலன்னா கந்தர் கோலம் பண்ணி வச்சிருக்கீங்க. போங்கப்பா, இல்ல தனியா எடுத்து வைங்க, போங்க. அம்மா, என்னாச்சு பூங்குதே, இப்படி ஓடி வர? வெளியில இருந்த பீரோவை மாடிக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. எவ்வளவு தைரியம் அந்த வெண்ணிலாவுக்கு? அம்மா, தைரியம் வந்தது வெண்ணிலாவுக்கு இல்ல, அண்ணனுக்கு தான். அண்ணன் தான் சொல்ல சொல்ல கேட்காம பீரோவை மாடிக்கு அனுப்பி வச்சுட்டாரு. நான் சொன்னதுக்கு நான் சித்திக்கிட்ட பேசிக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிடுச்சு. வீட்டுக்கு பீரோ கொண்டு வரும்போது வேணாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால பீரோக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு அப்புறமேல இதனால உள்ள வைங்க சார். கண்டிப்பா. இந்தா உங்க கையில கொடு. வெண்ணிலா, இப்படி எல்லாத்துக்குமே தயங்கிட்டே இருந்தனா வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாது. பயப்படாத, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீ கூட அவங்க சந்தோஷமா வாங்கிட்டு போட்டோம். ரொம்ப நன்றிமா. எல்லாம் எடுத்துக்கோங்க. சரிங்க சார். ஏய் வாங்கடா. அண்ணி, கை கொடுங்க. வாழ்த்துக்கள். வெண்ணிலா, சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான் முத்து மாமா. ஆனா சந்தோஷத்தை மீறி பயம், பயம் மட்டும்தான் மனசுக்குள்ள நிக்குது. பூங்கோதை, நீ போய் முத்தரசனை கூட்டிட்டு வா. சரிம்மா. கொஞ்சம் கூட எதுவுமே சரியில்லை மருது. இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலன்னா மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். அண்ணே, அம்மா உன்னை கூப்பிடுது. சித்து, கூப்பிட்டியா? என்ன முத்தரசு, எதுவுமே தெரியாத மாதிரி என் முன்னாடி வந்து நிக்கிற? பீரோ விஷயத்துல நான் என்ன சொன்னேன், ஏது சொன்னேனே உனக்கு இந்த வீட்டுக்குள்ள யாருமே சொல்லலையா?
என்ன முத்தரசு பதில் வர மாட்டேங்குது? இல்லை சொன்னாங்க சித்தி. ஓ, அப்ப தெரிஞ்சும் பீரோவை வீட்டுக்குள்ள கொண்டு போயிருக்க, அப்படித்தானே? இல்லை அப்படி இல்லை சித்தி, நான் சொல்றது கொஞ்சம் கேள. நான் என் பேச்ச மீறி நீயா முடிவெடுத்து ஒரு விஷயத்தை நடத்தி இருக்க. அதுக்கப்புறம் இனிமேலாம் பேசி என்னப்பா பிரயோஜனம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சித்தி. நீ எதுக்கு சித்தி எல்லாமே தப்பாகவே எடுத்துக்கிற? அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது சித்தி. கிடையாது கிடையாதுன்னுட்டு ஒவ்வொரு தடவையும் நினைச்சதை நீங்க எல்லாரும் சாதிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. வேணாம், நீ எதுவுமே சொல்ல வேண்டாப்பா. என்ன மீறி கொண்டு போய் அந்த பீரோவை ஓ ரூமுக்குள்ள வச்சதுக்கு அப்புறமா இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியுதுப்பா. என்ன விட, எங்க எல்லாரையும் விட புதுசா வந்த உன் பொண்டாட்டி உனக்கு முக்கியமா போயிட்டான். அது மட்டும் நல்லா தெரியுதுப்பா. உனக்கு அவதான் பெருசு. என்னையெல்லாம் கால்ல போட்டு தேய்ச்சிருவ. நான் உனக்கு செல்லா காசு தானே. உனக்கு அவதான் பெருசா போச்சு. ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் நீ யோசிக்கிற? வேண்டாப்பா, இனிமேலும் பேசி விரோதத்தை வளர்த்துக்கிறதுக்கு நான் விரும்பல. நீ முடிவு பண்ணிட்டலப்பா. இனிமே நான் என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். சித்தி, தயவு செஞ்சு இதை விட்டுடு முத்தரசு. இது சம்பந்தமா இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம். ஏன்னா கொஞ்ச நெஞ்சம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கிறதும் மொத்தமா அப்படியே உடைஞ்சு விழுந்துரும் போல இருக்கு. வேண்டாம் முத்தரசு, கொஞ்சம் தனியா விடு. கோவத்துல இருக்கும்போது எதுவும் பேச வேண்டாம். போ, போய் வேலையை பாரு. சித்தி சித்தி நான் என்ன அண்ணே சொன்னா கேளுங்கண்ணே. மாமா வாங்க மாமா போலாம். மேலும் மேலும் பேசி அம்மா கோவத்தை தூண்ட வேண்டாம். அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. சொன்னா கேளுங்க மாமா, அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமே. நான் தான் சொன்னேன்ல முத்து மாமா, அது வேணான்னு. அதை மீறி பண்ணிட்டே மாமா. வெண்ணிலா கொஞ்சம் அமைதியா இரு. சித்தி தான் அப்படி பேசிட்டு நீ என்னடானா அது கோவத்தில் இருக்கு. கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும், விடு. நான் ஒன்னும் செத்தெல்லாம் போயிட மாட்டேன். தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. அமைதியா இருங்க. கத்தி கலைபரம் பண்ணி என்னோட அமைதியை குலைக்க வேண்டாம். நான் என்ன பண்ணணும்னு முடிவெடுத்தே தீரணும். போங்க. அண்ணே என்னண்ணே இது? பீரோவை வாங்கி அன்னைக்கு கொடுத்திருக்க. இந்த நேரத்துல சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நின்னா நல்லாவா இருக்கு? அம்மா தானே, அப்புறமா போய் சமாதானப்படுத்திக்கலாம். முதல்ல அன்னைக்கு பீரோ வாங்கி கொடுத்த சந்தோஷத்தை கொண்டாடணும்னு. ஆமா மாமா, அக்கா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நீங்க சகஜமா இருந்தா தானே அன்னைக்கும் தைரியம் வரும். அண்ணே இந்தாங்கண்ணே, புடிங்கண்ணே. இந்த சாவியை அன்னி கையில கொடுத்து அவங்க பொருளை எடுத்து உள்ள வைக்க சொல்லுங்கண்ணே. கௌதம் இங்க வாங்க. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். டேய்
இருங்கண்ணே. போட்டோ எல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு? வேண்டாம். பேசாம இருங்க நீ. அண்ணன் உங்களுக்கு எவ்வளவு அழகா பீரோ வாங்கி கொடுத்திருக்காரு. எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் கடைசியில அந்த பீரோ உங்களுக்கு தானே ஆயிடுச்சு. இத நம்ம போட்டோ எடுத்தே ஆகணும். இப்ப இத நம்ம கொண்டாடியே ஆகணும். நில்லுங்க. சரிடா. இங்க பாருங்க, சிரிங்க. ஆச்சா, சாவி கொடுங்க. இருங்க, நான் அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். இப்ப என்ன பண்ணலாம்? அப்படியே நம்ம பீரோ பேக்ரவுண்ட்ல ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? அப்படியே இல்லங்கண்ணே. அண்ணி சரிங்க. சூப்பர். வா. சொல்ல வேண்டியல பீரோ பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு முத்து மாமா. நான் மட்டும் நேர்ல உன் கூட வந்திருந்தா இந்த பீரோவை தான் பார்த்து வாங்கியிருப்பேன். ஐயோ அண்ணி, இந்த பீரோ வாங்குறதுக்கு நாங்க கடைக்கு போனோம் இல்லையா? அங்க வந்து நீங்களே செலக்ட் பண்ண மாதிரி தோணுதா அண்ணன் சொன்னாரு. அதனாலதான் இந்த பீரோவே வாங்கி கொடுத்தாரு. எப்படி முத்து மாமா உனக்கு தெரிஞ்சது? நீதான் சொன்ன. நானே சொன்னனா? அப்படின்னா அப்படின்னா அப்படிதான். சரி சரி, உங்க 2 பேரோட ரொமான்ஸ் எல்லாம் நாங்க போனதுக்கு அப்புறம் வச்சுக்கலாமே. ஆட சரி வெண்ணிலா, இப்போ புது பீரோ இனாகுரேஷன் பண்ணிடலாமா? அப்படின்னா அப்படின்னாவா? அப்படின்னா புதுசா பீரோ வாங்கியிருக்கோம், அதுக்கு திறப்பு விழா பண்ணிடலாமான்னு கேட்டேன். அப்படியா? திறப்பு விழா தானே. பீரோவை திறந்துட்டா திறப்பு விழாதா? என் புத்திசாலி பொண்டாட்டிய அது இல்ல. திறப்பு விழானா உன்னோட திங்ஸ் எல்லாம் கொண்டாந்து நீ உள்ள வைக்கணும், அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும். வா. என்ன அவ்வளவுதானா? நான் வாங்கி கொடுத்த புது படம் ஒண்ணு கூட காணோம். அது அது எங்கன்னு கேட்ட கேட்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்கிற. நீ முதல்ல ஏந்திரி முத்து மாமா. ஏன் ஆசீர்வாதம் வாங்கணுமா? ஐயோ முத்து மாமா, நீ முதல்ல எந்திரின்னு சொல்றல. எதுக்கு? பெட்டு கடியில போய் இத்தனை புடவை வச்சிருக்கே, எதுக்கு? பெட்டுக்கு அடியில வச்சா இஸ்திரி போட்ட மாதிரி கலையாம இருக்கும்ல, அதுக்குதான். ஓ, கிட்டத்தட்ட பீரோவே ஃபுல்லா ஆயிடுச்சு. இத்தனை பொருள் அங்கங்க வச்சு நீ குடும்பம் நடத்தியிருக்க. நியாயமா பார்த்தா இன்னொரு பீரோ வாங்கணும் போல இருக்கு. பொருளெல்லாம் பார்த்து கவனமா வைங்க. சரிண்ணே. எல்லா ஜாமான் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆனா லிஸ்ட் பார்த்து தான் கொண்டு வந்துருக்கேன். இது என்ன சத்தம்?
இப்ப நீங்க எனக்கு கரெக்டா இந்த கிச்சன் திங்ஸ் எல்லாம் எங்க வச்சா நல்லா இருக்கும்னு கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணி செட் பண்ணி கொடுத்துருங்க. மேடம் ஏற்கனவே வீட்டில் கிச்சன் இருக்கு போல இருக்க. சாரி மேடம், ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறோம். மருது பூங்கோத, நீங்களும் இவங்க கூட போய் எங்க வைக்கலாம் என்னன்னு பார்த்து முடிவு பண்ணுங்க. இவங்க கூட போங்க. சரிங்க மேடம், வாங்க. சரிங்க. சித்தி, ம், எதுக்கு இப்ப இந்த சாமான் செட்லாம் வந்து வீட்டுல இறங்கி இருக்கு? ஏன் பீரோ வந்து இறங்குச்சுன்னு நான் கேட்டேன். அதுக்கு எனக்கு முறையான பதில் இன்னும் வரல. இப்போ நீ கேக்குற, நான் என்ன பதில் சொல்றது முத்தரசு? என்ன சித்தி, ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? இனிமே வந்து எனக்கு உங்ககிட்ட எல்லாம் தொங்கிட்டு இருக்க முடியாது. நாங்கெல்லாம் இனிமே தனியா சமையல் பண்ணிக்கிறோம். நீங்க தனியா சமைச்சு தனியா சாப்பிட்டுக்குங்க. தனியா? வேணான்னு சொல்லி பேச முத்து மாமா, அதெல்லாம் வேணான்னு சொல்ல. ஏய், நீ பேசாத. சித்தி, ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் ஒருத்தி இந்த வீட்ல இருக்கேங்கிற எந்த நினைப்பும் இல்லாம நான் வேண்டான்னு சொல்லியும் என் பேச்ச மீறி பீரோ வீட்டுக்குள்ள வந்திருக்கு. அப்போ உன் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. வீட்டை பிரிக்கணும்னு நான் முடிவு பண்ணலப்பா, நீ மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்ட. அதத்தான்ப்பா இப்ப நான் செயல்படுத்துறேன். என்ன சித்தி, ஒரு பீரோ கூட இருந்திருக்கா நீ இவ்வளவு பெருசா? ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க நீ? இல்லப்பா, இனிமேலும் வந்து இதுக்கெல்லாம் உடன்பட்டு போறதுக்கு நான் ஆள் இல்லப்பா. இன்னைக்கு புதுசா வந்த பீரோக்குள்ள புடவையை வச்சு அடுக்கிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அவ நகைகளை அடுக்குவீங்க. அப்புறம் நிலம், வீட்டு பத்திரம், மொத்த பணத்தையும் அதுக்குள்ள அடுக்குவ. அடுக்கிட்டு கொத்த சாவியாவை இடுப்புல தொங்க விட்டு வீட்டுக்கு நடுவுல அப்படியே நடமாட விடுவ. வீட்டோட கொத்து சாவி எப்போ ரெண்டா மாறுதோ அப்ப அதிகாரமும் ரெண்டாயிடுச்சுன்னு தானே அர்த்தம். தேவையில்லாம வீட்டுக்குள்ள நான் பெரியவளா நீ பெரியவளாங்கிற பிரச்சனையும் வரும். இனிமே யார்கிட்ட எதை கேட்டு எப்ப செய்யணுங்கிற குழப்பமும் வரும். அப்படி இருக்கும்போது இத்தனைக்கும் காரணமா இருக்க நான் விரும்பலப்பா. நான் ஒதுங்கிக்கிறேன். நான் தனியா சமைச்சுக்கிறேன் தானே சொன்னேன். இதுல உனக்கு என்னப்பா வலிக்குது? சித்தி, சித்தி, நான் அந்த மாதிரி பண்ணுவேனா சித்தி? சத்தியமா அப்படி ஒரு எண்ணம் கூட எனக்கு வராது சித்தி. சித்தி, இது உன் வீடு சித்தி. அப்படி எல்லாம் நினைச்சிருந்தனா நீ எல்லா விஷயத்திலையும் நீ கிழிச்ச கோட்டை நான் தாண்ட மாட்டேன் சித்தி அப்படின்னு நின்னு இருக்கணும். ஆனா எதுலயுமே அப்படி இல்லையே. எல்லாமே நீயா முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்ட. இங்க பாருப்பா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றேங்கிற மிகப்பெரிய திமிரு வெண்ணிலாவுக்கு இருக்கு தெரியுமா? சத்தியமா அப்படியெல்லாம் இல்ல. ஏய், உன்னை பேச வேண்டாம்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது.